டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ டிஆர் காங்கோ சமீபத்தில் இங்கே எலெக்ஷன் நடந்தது. அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு எலெக்ஷன் நடத்தினாங்க. எலெக்ஷன் முடிவில் ஆண்டுட்டு இருக்கிற கட்சி தான் திரும்பவும் பெரும்பான்மையோட ஜெயிச்சுது. ஆனால் எதிர்கட்சி இது செல்லாது அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. ஏன்னா ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு இந்த உலகமே அதிர்ச்சி அடையும்படி இந்த கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, ஜெயிச்சாங்களே 82 கேண்டிடேட் அது செல்லாதுதாங்க அப்படிங்கிறதோட சொல்லிட்டாங்க. ரீ எலெக்ஷன் வைக்கணும் அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட அக்கப்போர்கள் போயிட்டு இருக்கும் போது இங்க என்னமோ நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ அதேபடி யூஎனோட பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ் வந்து இந்த பகுதியில் இருந்தாங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை பாதுகாக்கிறதுக்காக யூஎனோட ட்ரூப்ஸ் இங்க டிப்ளாய் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா பல நாடுகளும் இந்த நாடு மேல போர் தொடுத்துட்டே இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற யுகாண்டா, ரவாண்டான்னு சொல்லி எதுவுமே விடாம சுத்திக்கிற எல்லா நாடுகளும் போர் தொடுப்பாங்க, பாரபட்சமே இல்லாம. அந்த அளவுக்கான வளங்கள், இயற்கை வளங்கள் இந்த நாட்டில் இருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்கு வேண்டி இந்த அமெரிக்காவோட இல்லைங்க ஐநா சபையோட பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ் வந்து உள்ள இருந்துச்சு. இப்போ அவங்க பின்வாங்கும் படலத்துல ஈடுபட்டு இருக்காங்களாமா. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் கொஞ்சம் வெஸ்ட் சார்பா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அங்க இருக்கக்கூடிய அதிர்வலைகள், எதிர்ப்பலைகள்லாம் வச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரத்துல இங்க ஒரு ஆட்சி கையெழுப்பு நடந்துருமா, இல்ல அங்க இருக்கக்கூடிய ரிபல் போர்சஸ் எல்லாம் வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்களா, பல நாடுகளும் போர் தொடுத்துருவாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கு. இந்த சமயம்னு பார்த்து யூஎன் ட்ரூப்ஸ் பாதுகாப்பா இருந்தாங்க, அவங்களும் பின்வாங்குறாங்க. முதல் கட்டமா பின்வாங்கும் படலத்துல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் ஏப்ரல் மாசம் இறுதிக்குள்ள 2000 பேர் கிட்ட பின்வாங்கிடுவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இதனால எங்களா பின்வாங்கி எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆரம்பிக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா திரும்ப இன்னொரு செய்தி வந்துருச்சு. என்னன்னா இந்த டிஆர் காங்கோக்கு அண்டை நாடு தான் யுகாண்டா. இந்த யுகாண்டால இருந்து ஆர்ட்லரி செல்களை இப்பவே தூக்கி போட்டு பாத்துக்கிறாங்க. அந்த செல்கள்லாம் யார் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டதுன்னா சீனா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டது. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் சீனாவோட டைப் 90B மல்டிபிள் ராக்கெட் லான்ச் சிஸ்டம் இருக்குல்ல, அதுல இருந்து 122mm ராக்கெட்ஸை ஏவி விட்டுக்கிறாங்க இந்த டிஆர் காங்கோ பகுதிக்குள்ள. இதனால இங்க சீக்கிரமா முட்டிக்குமா, அதனாலதான் ரொம்ப வித்ட்ரால் ஃபாஸ்டா இருக்கா, இல்ல ஏப்ரல் வரைக்கும்ன்றாங்க, அது வரைக்கும் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது தெரியல. இல்ல ஒருவேளை இந்த அமெரிக்காவோட பேன்கிராஃப்ட், ரஷ்யாவோட வேக்னாரு, இது போல பல அமைப்புகள்லாம் எல்லாம் சேர்ந்து இங்க உள்ள நின்று ஒரு போட்டு பார்த்தரலாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இந்த ரவாண்டா யுகாண்டாக்கெல்லாம் சொல்லவே வேணாம். எப்படா விட்டு போவீங்க, எங்களுக்கு இந்த பரப்பெல்லாம் வேணும், நிலப்பரப்புலாம் வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இந்த ரவாண்டாலாம் போட்ட ப்ரெஷர் வந்து தாங்க முடியாது. அது அவரோட அந்த இப்ப அதிபரா இருக்கிறார் இல்லையா, அவர் ரொம்ப வருஷமா அதிபரா இருக்கிற இந்த ரவாண்டால இருக்கிறவரு பயங்கரமான ஸ்பீச் தான் கொடுத்துப்பார். ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கோம். அதான் அவங்க கிட்ட வந்து கேள்வி எல்லாம் கேட்டா அந்த ரிப்போர்ட்டரை தெருக்கி விட்டுருவாரு. அது மாதிரியான பதில் கொடுப்பாரு அவரு. இப்படி இருக்கும்போது சொல்லவே வேணாம். அது மட்டும் இல்ல, அந்த ரவாண்டால இருக்கக்கூடிய அதிபர் இருக்கிறாருல, அவரோட சர்வாதிகாரி தான். ஆனா எப்பேற்பட்ட சர்வாதிகாரினா, இந்த சிங்கப்பூரை பார்த்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய சர்வாதிகாரி. ரொம்ப மிகப்பெரிய அளவுல இந்த ரவாண்டாவையே டெவலப் பண்ணிக்கிறாரு. ஏன்னா சிவில் வார் அது இது லொட்டுன்னு இருந்தது, எல்லாத்தையும் மீட் எடுத்து அப்படியே கட்டுக்கோப்பா வச்சுக்கிறார் ரவாண்டாவையே. அந்த இடத்துல டெமோக்ரஸி வந்து மலர வைக்கணும் அப்படின்னு இந்த மேற்குலக நாடுகள் ட்ரை பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல எலெக்ஷன் வரும் அங்கேயும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டிருக்கு. வருமா வராதா என்ன ஏதுங்கிறது பார்ப்போம். இந்த இடத்துல எல்லாம் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறாங்க. அதனால இந்த பிராந்தியத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நார்த் கொரியா திரும்பவும் ஒரு மிசைலை ஏவி சோதனை பண்ணி பார்த்திருக்கிறாங்க. அந்த மிசைல் ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் அப்படிங்கிறாங்க. இன்டர்மீடியட் ரேஞ்ச்னா 3000 இருந்து ஒரு 5000 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய இலக்கை தாக்கி அளிக்கல இன்டர்மீடியட் ரேஞ்சுமாங்க. இது போல ஒரு மிசைலை ஏவி சோதனை பண்ணி பார்த்துருச்சு அப்படின்னு இந்த மேற்குலக மீடியாக்கள் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. இதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு புது மிசைலை திரும்பவும் இந்த நார்த் கொரியா சோதனை பண்ணி பார்த்துக்கிறாங்க இல்லையா. ஆனா இதே ரஷ்யா தரப்புல இருக்கக்கூடிய சோர்சஸ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த மீடியா செய்திகள் என்ன வருதுன்னா, நார்த் கொரியா ஒரு சாலிட் ஃபியூயல் இருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைலை ஏவி சோதனை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இதோட ரிசல்ட் என்ன ஏதுங்கிறது இன்னும் தெரியல. ஆனா இதோட சக்சஸ் போலதான் தெரிய வருது இருக்கக்கூடிய லோக்கல் சோர்சஸ் சொல்றக்கூடிய சில விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது. ஏன்னா நார்த் கொரியா தரப்புல இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்ட்ரி இப்ப ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக. ஏதோ ஒரு திரும்பவும் ஒரு டிஸ்கஷன் நடக்கும் போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் ரொம்ப க்ளோஸா இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வருது. இந்த கிம் ஜாங் அவர்கள் ரஷ்யாவுக்கு போய் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணி பார்த்து அப்படியே ஆசையா வருடி கொடுத்து வந்திருந்தாரு இல்லையா இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல. அப்பவே நான் யோசிச்சேன் கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்படி சொல்லுவேன் தான் நினைச்சீங்க. நம்ம அந்த பதிலே சொல்லியிருப்போம், ஒருவேளை கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிறது போல சொல்லியிருப்போம். கொடுத்துட்டாங்க பாருங்க. எப்படி ஹைப்பர்சோனிக் மிசைல் ஈரான் கிட்ட இருக்கிற மாதிரி இப்ப நார்த் கொரியா கிட்டே இருக்கு. இதுக்கு மேல நைட்டும் பகலும் சவுத் கொரியால இருக்கிறவங்களுக்கு தூக்கம் இருக்காது அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. எது எப்படியோ நார்த் கொரியா அவங்களோட ஆயுத வளர்ச்சியில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி நார்த் கொரியா கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. அதனாலதான் பல நாடுகளும் பயப்படுறாங்க.
இப்ப ஏறி ஒரு பிரச்சனை வரும்போது ஏறி போய் நார்த் கொரியாவில் அடிக்க முடியாது. இப்ப எப்படி ஹவுதிஸ் மேல கொண்டு போய் குண்டை போட்டு வராங்க, அது மாதிரிலாம் போய் போட்டு வர முடியாது நார்த் கொரியால. இப்படி இருக்கும்போது 5000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கை துல்லியமா தாக்கி அளிக்கிறதுக்கான ஹைப்பர்சோனிக் மிசைல் வச்சுக்கினா சைனா, நார்த் கொரியா, ரஷ்யா, இந்த பக்கம் இந்த சீன கடல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 3 சூப்பரான நாடுகள் கிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்கு. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட இந்த மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம், குறிப்பா இந்த பிலிப்பைன்ஸ், வியட்நாமு, அப்புறம் இந்த தைவானு, ஜப்பான், இவங்க கிட்ட எல்லாம் இல்ல. இதனால இது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இந்த பகுதிக்கு மாறும். இதனால ஒரு இம்பேலன்ஸ் கிடைக்கும். இம்பேலன்ஸ் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆப்வியஸா ஒருத்தவங்க ராணுவ ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த ஏரியால இருக்கக்கூடிய பிரச்சனைகளை டாமினேட் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அது இப்போ இந்த சீனா, நார்த் கொரியா, ரஷ்யாக்கு அதிக அளவுல இருக்கு. அதனால கூடிய சீக்கிரத்துல ஜப்பான், தைவான், இந்த பிலிப்பைன்ஸ், இந்த சவுத் கொரியா இதெல்லாம் பயங்கரமா அடி வாங்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இதுதான் தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொமேனியா இருக்கிறாங்களா, ரொமேனியால இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸும் இப்போ உக்ரைனோட அந்த ட்ரக் எல்லாம் இருக்குல்ல, அதாங்க தானியத்தெல்லாம் ஏத்திட்டு இந்த ட்ரக் எல்லாம் வருது இல்லையா, அந்த ரொமேனியா வழியா அப்படியே யூரோப்ல போயிடலாமான்னு பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, போலாண்ட்லாம் அண்டை கொடுத்து நிறுத்தி வச்சுக்கிறாங்க. எப்படி இருக்கும்போது இந்த ரொமேனியா வழியா போயிடலாமா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த ரொமேனியால இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸும் பிளாக் பண்ணிட்டாங்களாமா, இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ட்ரக்கும் உக்ரைன்ல இருந்து உள்ள ரொமேனியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறைமுகமா உக்ரைனுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. எதுக்கான அழுத்தமா இருக்குதுன்னா, இந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய தானியங்கள் எங்க போகும், யார்கிட்ட போகும், யார் அதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருது. ஏன்னா இப்ப யூரோப்பியன் நாடுகள் இப்ப தானியம் அதிகமா தேவைப்படும். இந்த போர்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுட்டுங்கிறது ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அப்படி இருக்கும்போது உக்ரைனோட இந்த மேற்குல இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே நாட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய லேண்டு, இந்த விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் அக்கக்கா பிச்சு சில நாடுகள் பங்கு போட்டு எடுத்துக்குவாங்க. குறிப்பா யூகே, பிரான்ஸ், அமெரிக்கா, இது போல நாடுகள்லாம் பங்கு போட்டு எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் மேற்குலக நாடுகளுக்கு போகும். இந்த போலாண்டு இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளை அவங்க வளைச்சு போட்டுக்கிறதுக்கான திட்டமா இருக்கு. அதுக்காக தான் உக்ரைனோட தானிய ஏற்றுமதிக்கு தடை போடுறாங்க. உதவியும் பண்றது இல்லை, இந்த கருங்கடலை உதவியும் பண்றது இல்ல. உக்ரைனோட தானியங்களை அவங்க வழியா போறதுக்கு விடுறது இல்லை, நண்பர்கள்ன்றாங்க. ஆனா இது ஒன்றும் நண்பர்கள் செய்யற வேலை மாதிரி தெரியல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸுக்குலாம் இது ஒரு சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் வரும். ஏன்னா இங்க நம்ம விவசாயம் பண்றோம், தானியம் இருக்கு, இந்த தானியத்தை ஏற்றுமதி பண்ண, அதாவது ஒரு வழியா வெளியே போனாதான், நாட்டு விட்டு வெளியே போனாதானே அவங்களுக்கு பணம் கிடைக்கும். இப்ப அவங்களுக்கு பணம் இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னா என்ன செய்வாங்க? விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த லேண்ட் எல்லாம் சும்மா தான் இருக்குது, எதுக்காக இருக்குது? அந்த சமயம்னு பார்த்து ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு நான் இந்த அளவுக்கு சிட்டிசன்ஷிப் தரேன், இந்த நாட்டுல சிட்டிசன்ஷிப் தரேன், இவ்வளவு ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொன்னோம்னா வித்து போட்டு போயிடுவாங்க இல்லையா அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. பட் இதுல எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, ஒருத்தர் தான் பார்க்கணும். ஆக உக்ரைனை ஊரா போட்டு விற்க போறாங்க அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல. ஏன்னா ஆல்ரெடி உக்ரைனோட அதிபர் மாஸ் மொபைலைசேஷன் ஒரு திட்டத்தை போட்டதுல இருந்து உக்ரைனோட ஆண்கள்லாம் வீட்டுல இருந்து வெளியவே வரதில்ல. இப்படி இருக்கும்போது இது போல லேண்டுகள்லாம் அடிச்சு கொடுங்கன்னா கூட போராட்டம் பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க. போராட்டம் பண்ண வந்தாங்கன்னா வாடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி தூக்கி லாரியில போட்டு லோடோட கொண்டு போய் முன்னாடி விட்டுருவாங்க ரஷ்யா கிட்ட. அதனால உள்ள இருக்கக்கூடிய உக்ரைனோட மக்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வர போறாங்கன்னு தெரியல. இதுக்காக தான் ஒரு நல்ல நபர்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது. நம்மளோட ஓட்டு யோசிச்சு சிந்திச்சு போடல அப்படின்னா இது போல நடந்துடும் அப்படிங்கறதுல இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இந்த உக்ரைன் இருக்கு. இதே போல கூடிய சீக்கிரத்துல அர்ஜென்டினா மாறிடும் அப்படிங்கிறாங்க. அங்கேயும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த அர்ஜென்டினால இருக்கக்கூடிய அந்த மைலே அவர்கள் யூகேவோட சண்டைக்கு போற மாதிரி தெரியுது. இப்படி இருக்கும்போது யூகேவோட சண்டைக்கு போனா அந்த ஐலாண்டு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணி சண்டைக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் யூகே தேவையில்லாம வந்து சண்டைக்கு வருவாங்க. அப்படி சண்டை பிடிக்கும் போது அங்க ஏதாவது போர் நடந்து ஏதோ சில பகுதிகளை பிடிக்கிற மாதிரி ஆகி போச்சுன்னா யூகேக்கு வாண்டடா கொண்டு போய் இவங்களே போற தொடுக்கிற மாதிரி தொடுத்து கொடுத்துட்டு வந்துடுவார் லேண்டை அப்படிங்கிறது மாதிரிலாம் சொல்றாங்க. அதனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுமையா பொறுத்து இருந்தா பார்க்கணும். அந்த இடத்துலயும் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. ஆல்ரெடி இந்த ஆப்பிரிக்காவை பார்த்துருப்போம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாயிட்டு இருக்கு. அதே போல இந்த சீனா பக்கத்துலயும் பிரச்சனைகள் உருவாயிட்டு இருக்கு. இந்த ரஷ்யா, இந்த யூரோப் பக்கத்துல நம்ம பார்த்தாச்சு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு. மிடில் ஈஸ்ட்ல அது இந்த பிராந்தியத்துல மிகப்பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. ஆக மொத்தம் இந்த வருஷத்தோட தொடக்கத்துல இருந்து ஒரு விஷயம் தெரியுது, செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவத்துக்கு இந்த உலகம் தயாராயிட்டு இருக்கு அப்படின்னு. ஏதோ எல்லாம் பேசி தீர்த்து முடிச்சுக்குவாங்க, சுமூகமா பிரச்சனை முடிஞ்சிரும்ன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம்.